திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை. ஒரு ஜென் குருவின் ஆலோசனையை கேட்க ஒரு பெரியவர் அவரை தேடி வந்தார். ஜென் குரு அவரிடம், உங்களுக்கு என்ன ஆலோசனை வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், குருவே, என் நண்பர் ஒருவர் எப்பொழுதும் தன்னை பற்றி மிகவும் தற்பெருமையாக பேசிக்கொண்டு கர்வமாக நடந்து கொள்கிறார். மற்றவர்களை எப்பொழுதும் மிகவும் தரக்குறைவாக நினைத்து தாழ்த்தி பேசி வருகிறார். அவரை திருத்த ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு ஜென் குரு அவரிடம் ஒரு கதையை சொன்னார். பட்டுப்புழு ஒன்று கூடு கட்டி கொண்டிருந்தது. அதற்கு அருகிலேயே ஒரு சிலந்தியும் வசித்து வந்தது. பட்டுப்புழு கூடு கட்ட துவங்கியதும் சிலந்தியும் தன்னுடைய வலையை பின்னத் தொடங்கியது. வெகு விரைவில் சிலந்தி தன்னுடைய வலையை பின்னி முடித்து விட்டது. அதன் பிறகு அருகில் இருந்த பட்டுப்புழுவை திரும்பி பார்த்தது. பட்டுப்புழு தன் கூட்டை கட்டிக்கொண்டேதான் இருந்தது. இதை பார்த்ததும் சிலந்திக்கு கர்வம் அதிகமாகியது. அது உடனே ஒரு நமட்டுச் சிரிப்புடன் பட்டுப்புழுவை பார்த்து, பட்டுப்புழுவே, நீ எவ்வளவு நேரமாக உன் கூட்டை கட்டுவாய்? உனக்கு பிறகு என் வலையை பின்ன ஆரம்பித்தேன். ஆனால் உனக்கு முன்னரே முடித்து விட்டேன். என் ஆற்றலை பார்த்தாயா? நீ மட்டும் ஏன் இவ்வளவு காலதாமதமாக பின்னிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு இவ்வளவு சோம்பேறித்தனம் கூடாது. உன்னிடம் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவை என்று கூறியது. இதை கேட்ட பட்டுப்புழு புன்முறுவலுடன், நண்பனே, நான் மெதுவாக என் கூட்டை கட்டுவது உண்மைதான். ஆனாலும் நான் செய்வது பிறருக்கு மிகவும் பயன் விளைவிக்கும். நீ வேகமாக உன் வலையை பின்னினாய். அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. உன் வலையால் அழிந்தவர்கள் அதிகம், என் கூட்டால் வாழ்ந்தவர்கள் அதிகம். இப்போது சொல், நம்மில் யாருக்கு பெருமை என்று கூறியது. சிலந்தி பூச்சி வெட்கத்தால் அவ்விடத்தை விட்டு அகன்றது. இந்த கதையை உங்கள் நண்பரிடம் சொல்லுங்கள் என்று ஆலோசனை கூறி அவரை அனுப்பி வைத்தார் ஜென் குரு. உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நற்பண்புகள் இல்லாதவர் பெருமைக்குரியவர் அல்லர். கீழ்நிலையில் இருந்தாலும் நற்பண்புகளை உடையவர் பெருமை குறைந்தவர் அல்லர் என்பதை மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இருமாப்பு வளர்க்கும் பொறாமை, பணிவே வாழ்வின் பெருமை.